ரெட் நூலில் வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சிச்சு. இங்கே தான் நம்ம இன்டர்வியூவே பண்ணோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ் ஒயிட் போர்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என்ன சீட்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நாம பேக் டு பேக் ஒரு 4 சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறோம். என்னென்ன சேனல்ஸ்க்குலாம் இன்டர்வியூ கொடுக்க போகிறோம் அண்ட் பேக் எண்டில் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நான் வந்து கிளம்பிட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி போய் சேரும்போது இருப்பேன்னா தெரியல. ஏன்னா இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா போரூர்லேருந்து ட்ரிப்ளிகேன் போக போகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல் காட்டுது. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ண போகிறோம். அதனால வந்து இதே மாதிரி நான் இருப்பேனான்னு தெரில. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா ஸ்கார்ஃப் போட்டு மூஞ்சி கட்டிட்டு அப்படியே போகலாம். ஹெல்மெட் போட்டால் தலை ஃபுல்லாக கலைஞ்சிடுது. அதனால போகலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குண்ணா. ஓகே, வாங்க போகலாம். ஸோ அவ்வளோதாங்க. என்னது இது? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேன் வந்து சேர்ந்துட்டோம். இருக்கட்டும், விடுங்க, அப்புறம் தொடச்சிக்கிறேன். ஆட்டோவில் வந்ததுக்கு இந்த லட்சத்தில் முகம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ஓ, இங்கே நல்லா சாரிப்பா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஆட்டோலுக்கு எனர்ஜியாக தான் இருக்கும். வண்டியில் வந்துருந்தா வந்து கண்டிப்பாக டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மின்னம்பலம் சேனல், அந்த சேனலுக்கு தான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ட்ரிப்ளிகேன் வந்திருக்கோம். ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. நாங்கள் பண்ண நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் 11 மணி தாங்க, 11:30 தாங்க ஆகுது. ஆனால் வெயில் மண்டே பொழுது. அதனால ஆட்டோவில் வந்துடலான்னு பைக் வீட்டிலே விட்டுட்டு ஆட்டோவில் வந்துட்டோம். அது எவ்வளோ எங்களுக்கு லைஃப் சேவராக இருக்குங்க. சரி, ஓகே, உள்ள போகலாமாங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். தண்ணி வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ், விவேக் வந்து அந்த புக் பேக் வச்சுக்கிறது வந்து பிடிக்கலையா, ஸ்டைலுக்கு வந்து கம்மி பண்ணுதான். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி கலெக்ட் போயிட்டாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் 1 hour. இல்லைங்க, அதனால தான் என் வாய்ஸ்லேயே பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour 1.5 hours இருக்குங்க. அப்படியா? ஜாலியாக இருந்துச்சுங்க. நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆமாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து இல்லைங்க, வீட்டுக்கு அப்புறம் டைம் இருக்கா? 1 மணி தான் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம கிண்டி தான் போகணும். எங்கள் வீடு வந்து மாமி வீட்டுக்கு தான் இருக்கோம். நம்ம அங்கே வந்து போகிறோம். அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிண்டி வரணும். எதுக்குன்னா வந்து ரெட் நூல் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட இன்டர்வியூக்காக போகணும். ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். ஆமாம். ஓகே, வாங்க. உள்ளே வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வம் கோளாறாக இருந்ததால வீடியோ வந்து எடுக்க முடியல. இல்லை, அங்கேயும் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. என்னன்னா போன உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க, எப்போ வரீங்க? இப்போ வந்த உடனே அதாவது உங்களை தான் எதிர்பார்த்து லேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து 11 o'clock நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வந்ததே வந்து 11:45 ஆயிடுச்சு. ஆமாம், டீமாக இருந்தாங்களா, அதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ் ஒயிட் போர்டு. எங்க இருந்து என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நாங்கள் பாரிஸில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம போரூருக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் அடுத்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி 2:30 மணிக்காவது போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 1 hour டைம் இருக்குன்னு. ஆனால் ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. பாரிஸில் சுத்தமாக எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. மோர் தென் 1 hourக்கு மேலே நாங்கள் அங்கேயே நின்றுருந்து அதுக்கப்புறம் ஒரு பஸ் கிடைச்சிது. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டா லேட் ஆகிடும், நம்ம டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பிளேஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே போயிட்டோம். என்னடா இது அதே ட்ரெஸ்ஸோட வந்துருக்கோம் தானே பார்க்குறீங்க. வீட்டுக்கே போகலங்க, டைம் ஆயிடுச்சு. அதனால இங்கேயே வந்து மேக்கப் ரூம் மாதிரி ஏதோ இருக்குன்னாங்க. சரி, அங்கேயும் வாய்ப்பு இருந்தால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிக்கலாம்னு நினச்சி வந்திருக்கோம். ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல. மேக் நல்லா தான் இருக்கேன், நான் தான் மட்டமாயிட்டேன். ஸோ
இவ்வளோ அழகாக வந்த காலையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இருட்டாயிட்டேன். எல்லாமே விவேக்கால தான். பஸ் ஸ்டாப்ல இருந்தே நான் நடக்க வச்சு கூட்டு வந்துட்டாங்க. சரி, ஃபில்டர் போட்டு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மேக்கப் ரூம். இங்கே தான் வந்து லைட்டாக வந்து நான் டச்சப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். ரெஸ்ட் ரூம் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வேக் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து மேக்கப் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் தான். இந்த சுடி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். காலையில் போடுற லஞ்சா இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். விவேக் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்ச் இது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு. ஃபேஸ் வாஷ் எதுவும் எடுத்துடாமல் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சும்மா ஜென்ரலாக ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணேன். காலையில் போட்ட மாதிரி மைல்டு ஒரு மேக்கப் போட்டு போகிறேன். டைம் வர ஆயிடுச்சு. போட்டு நம்ம போயிட்டு இன்டர்வியூ செஷன் பார்க்கலாம். மேக்கப் போட்டு உங்களை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? இதுதான் விவேக்கோடது அவுட்ஃபிட். விவேக் தான் சூப்பராக இருக்கானே. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. வாங்க அங்கே போயிட்டு நான் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு காட்ட முடிஞ்சிச்சுன்னா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரெட் நூலில் வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சிச்சு. என் மூக்கு என்ன எப்படி இருக்குது? கலர் கலராக ஒரு புது விதமான அனுபவம் இருந்துச்சுங்க. ஆனால் நல்லா தான் பண்ணோம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது? இல்லை, எனக்கு என்ன பிடிக்குன்னா ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம். அதாவது எப்படியோ என்னவோ அதாவது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதில் கலந்துக்காமே இருக்கிறதுக்கு கலந்துக்கிட்டு அதுலேருந்து நான் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. கற்றுக்கிட்டோம். ஆமாம், அது வந்து நம்ம அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மற்ற விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம். உள்ளே என்னால் எடுக்க முடியலங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நாங்கள் லேட்டாக இப்போவும் வந்ததுனால அங்கே வந்து அப்படியே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ளே வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அவங்க செக்யூர்டாக எல்லோரும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே கேமரா லைட்னிங்லாம் இருக்கும்போது நம்ம எடுக்க முடியல. நாளைக்கு வந்து நம்ம காலையில் இந்தியா கிளிட்ஸ்க்காக இன்டர்வியூ கொடுக்க போகிறோம். அங்கேயாவது எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை வந்து வீடியோலையோ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, வாங்க வீட்டுக்கு தாங்க. இப்போ அடுத்து வீட்டுக்கு தான். அது என்ன பட்டை ஏதோ ஒன்று இருக்கு. பின்னாடி ஆள் வந்தாங்க, சொல்லு. வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். நாங்கள் சாப்பிடல. என்னன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம். நான் வந்து பிரியாணி தான் சாப்பிடுவோம். ஆனால் எஸ்எஸ் பிரியாணி கிடையாது. அதனால் எங்கள் பக்கத்தில் ஏதோ வெட்டிங் பிரியாணி பார்த்தோம். அங்கே சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி பேக்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அலைய முடியல. பேகை வீட்டில் வச்சுட்டு நடக்கவும் முடியல. அதனால் பைக் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு நானும் வேகம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனால் ஹோட்டலில் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு கிட்ட தான் வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியலங்க. என் கால் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வேகம் ஒரு ஷூ இங்கே பாருங்க, காட்டுங்க. ஷூ போட்டு கால்லாம் வலிக்குதான். அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என் காலை. ஷூ போட்டால் அப்படிதான். ஆமாம். ஹலோ மிஸ்டர் நித்து, மூக்க பார்த்து குத்து. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பேக்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வைக்கும் எங்களோட பைக் எடுத்துட்டு பக்கத்துல வந்து நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங் பிரியாணின்னு ஒரு கடை இருந்துச்சு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. நானும் வைக்கும் சரி என்ன பண்றது, செம்ம பசி அப்படியே காதெல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணி ஆகுது. அப்புறம் நாங்க எப்போ சென்னை போனாலுமே வந்து எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் வருவோம். என்னால சாப்பிடாம வரவே முடியாது. ஏன்னா சென்னையே வந்து எப்படி நாங்க மந்த்லி ஒன்ஸோ இல்ல வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான் வேலை இருந்தாதான் போகுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பிரியாணியோட சோக கதை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ போயிட்டு நல்ல தூக்கம் தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ மறுநாள் காலையில வந்து நம்ம இந்தியா கிளிட்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
சென்னைக்கு நானும் வேக்கு பைக் கொண்டு போயிருந்தோம். ஆனா வந்து ஏன் நாங்க டிராவல் பண்ணும்போது ஆட்டோலயே போறோம்னா, மேக்கப்லாம் வந்து கலைஞ்சிருங்க. தலை எல்லாமே கலைஞ்சிரும் இல்லையா? அதனால தான் சரி ஆட்டோல போயிட்டா கொஞ்சம் செக்யூர்டா போலான்னு சொல்லிட்டு நாங்க ஓலா புக் பண்ணி அப்படியே போயிட்டோம். ஸோ இந்தியா கிளிட்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ரொம்பவே வார்மா இருந்துச்சு. நான் வந்து இன்டர்வியூ ஸ்பேஸ காட்டுறேன்னு உங்களுக்கு காட்டவே இல்ல. ஃபைனலா இந்தியா கிளிட்ஸ்ல வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இங்க தான் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரபரப்பா அப்படியே இருந்துச்சு. நாங்க வந்து இன்னைக்கு ஆன் டைம் போயிட்டோம். ஸோ இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க. நாங்க முடிச்சுட்டு வந்து உங்கள பார்க்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, என் தலை தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு. நிறைய உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோல பேசலாங்க. ஆமாம், 1000 தான் இருந்தாலும் என்ன எல்லா சேனல்ஸும் வந்து ஒரு மாதிரி ஒரு சேனல்ஸ் இருக்காங்க. ஒரு சேனல் வந்து நல்ல விதமா இருக்காங்க, ஒரு சேனல் வந்து நல்லா இல்லாத விதமா இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா கிளிப்ஸ் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சுங்க நிஜமாவே. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ எப்படி இருந்துச்சு என் தலை தொங்கிட்டு இருந்துச்சு. பார்த்து விடு, ட்ரெஸ் பாருங்க. நல்ல ட்ரெஸ்ஸா? ஸோ வெளில வந்து ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்தனால நானும் வேக்கு வந்து ஒரு கடையில் மோர் குடித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே வந்து என்னோட தலை கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் தலை ஏன் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தானே எல்லாரும் பார்க்க போகிறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உடனே எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களோட இன்டர்வியூ டே வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேக் டு பேக் நாங்கள் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸுமே வந்து உங்களுக்கு DML vlogல 2 நாள் நாங்க டிராவல் பண்ணது எல்லாமே காமிச்சிருந்தேன். இந்த எல்லா இன்டர்வியூஸுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி அழகான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sita and Vivek. Ta-da!